வணக்கம் CHO டிவி நேயர்களே. இன்று நாடெங்கும் மாணவர்களும் நாட்டு மக்களும் சுதந்திர தின விழாவை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். இன்றைய நிகழ்ச்சியில் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பல தியாகிகள் நினைவு கூறப்படாமல் இருக்கின்றனர். அவர்களை பற்றிய ஒரு பதிவினைத்தான் நாம் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திரு சுந்தரராஜன் அவர்களிடம் நாம் கேட்க இருக்கிறோம். திரு சுந்தரராஜன் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் மறக்கப்பட்ட, நினைவு கூற தவிர்க்கப்பட்ட பல தியாகிகளை பற்றி ஆவணப்படங்களும் புத்தகங்களும் எழுதியிருக்கிறார். இன்று அவர் நம்மிடையே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது பெரிய மகிழ்ச்சி. அவரை நாம் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம முதல்ல பேசிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை தலைவர்கள் நமது நாட்டு சுதந்திரத்துக்காக பல வழிகளில் அவர்கள் முயன்று அவர்களோட போராட்டங்களை தொடர்ந்து இருக்கும் பொழுது நாம் சில தலைவர்களை மட்டுமே நாம் திரும்ப திரும்ப நம்ம நினைவு கூறப்படுகிறோம். உங்கள் ஆய்வுகளிலிருந்து பல விஷயங்கள் இன்று நம்ம மக்களுக்கு போய் சேருவது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கும். அது பற்றி இதோட அவசியம், தேவை, எது உங்களை இப்படிப்பட்ட ஆய்வை செய்ய தூண்டியது? கொரோனா தான் இந்த ஆய்வு கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா விடுதலை போராட்டத்தை நம்ம எல்லாரும் போலவே நானும் கல்லூரிகளில் அது பள்ளியில் பாடமாக படிக்கும்போது ஒரு சிலர் திருப்பி அதே மனிதர்களை பற்றி தான் இருக்கும். 10ஆம் கிளாஸில் பாடத்துலேயும் அதான் இருக்கும். டிகிரியில் போய் படிக்கும்போதும் நம்ம ஏற்கனவே நம்மால் அறியப்பட்ட அல்லது நாம் படித்த தகவல்கள் மேம்படுத்தப்பட்ட தகவல்களாக தான் திரும்ப இருந்தது. பொதுவாக ஆய்வு நோக்கில் இதை பார்க்கணுங்கிறது மாணவர் பருவத்தில் எனக்கு இல்லை. ஆனால் என்னோடய 10 ஆண்டுகள பத்திரிகை, ஒரு 15 ஆண்டுகள ஆவணப்படுத்தலை உள்ளே வரும்போது என்னுடைய கிராமத்துக்கு போக வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டுச்சு. கொரோனா டைமில் ஒரு கிராமப்புறத்தில் இருந்தால் நகரத்திலேருந்து போகும்போது என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் என்ன செய்கிற தம்பின்னு கேட்டாங்க. நான் கிராமத்துக்கு உங்கள் கிராமத்தை தமிழ்நாடு, இந்தியா விட்டு வெளியில் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா, தமிழர் வசிக்கிற சில நாடுகளில் போய் ஆவணப்படம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னுடைய கிராமத்தை ஆய்வு பண்ண முயற்சி பண்ண அப்படின்னாரு. அப்போது தான் நான் ஒரு 100 ஆண்டுகால வரலாற்றை எடுக்கும் அப்படின்னு திருச்சி மாவட்டத்தினுடைய கடைகோடி கிராமமாக இருந்து இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஒரு பேரூராட்சியாக இருக்கிற பூலாம்பாடின்னு ஒரு கிராமத்தை பற்றிய ஆய்வு ஆரம்பிக்கும்போது 1900க்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது சுதந்திர காலகட்டம் வரும். நான் படித்த நான் அந்த கொரோனாவுக்கு ஊருக்கு போகிற அன்னையில் முன்னாடி வரைக்கும் என்னோட ஊரில் 5 சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தார்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் பத்திரிகையில் இருக்கேன். நான் அந்த மாதிரியான புத்தகங்கள் தொடர்ந்து படிக்க பழக்கமுடைய ஒரு பத்திரிகையாளர். நான் என்னுடைய 10வது படிக்கும்போதே நான் 4 நூலகத்தில் 4 உறுப்பினர் வாங்கி வச்சு ஒரு வாரத்துக்கு 4 புத்தகம் படித்த ஆள். ஆனால் என்னுடைய ஊர் புலம்படிங்கிற ஊரில் 5 பேரும் போராட்டம் செய்து சிறைக்கு சென்றது எந்த தகவலும் எனக்கு கிடைக்கல. ஆனால் அந்த ஊரோட வரலாறை நான் ஆய்வு பண்ணும்போது அந்த காலகட்டம் கரெக்டாக சுதந்திர காலகட்டம் வரும்போது இன்னும் சிறைக்கு போனாங்க அப்படின்னு ஒரு 90 வயது நிரம்பிய என்னோடய டீச்சர் சரோ என்கின்ற சரோ டீச்சர் எனக்கு சொன்னாங்க, தம்பி நம்ம ஊர்லேயும் சுதந்திர போராட்டத்துக்கு போயிருக்காங்க, ஆனால் நானே புத்தகத்தில் படிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னுடைய ஊரில் இருக்கிற சுந்தரராஜன் என்கின்ற அவரும் 75 வயதை கடந்தவர். அவர் அந்த ஊரில் மனைக்காரராக இருந்து அவர் ஊரை பற்றிய முழு தகவலும் தெரிந்த மனிதர்களால் அவரிடம் போய் உட்கார்ந்த போது தான் சொன்னார், நம்ம ஊரில் 5 சொல்லுவாங்க, எனக்கு பெயர் சரியாக தெரியலன்னாரு. திரும்ப இந்த திருச்சி பற்றியும் பெரம்பலூர் பற்றியும் எழுதின புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் பெயர் பட்டியல் இருந்தது. அந்த பெயர் பட்டியலை வச்சுக்கிட்டு நான் அந்த ஊரில் ஒவ்வொருத்தங்களாக கேட்டு அதில் தான் 5 பேரையும் நான் கண்டுபிடிச்சி முடிஞ்சது.
அப்போது வந்து இந்த 5 பேர், ஒரு கிராமத்தில் 5 பேர் இந்திய நம்மளுடைய சுதந்திரத்துக்காக போராடி சிறை சென்ற இருக்கிறாங்க. அப்போது அந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பார்க்கும்போது அது ஒரு 32 பேர். பெரம்பலூர் மாவட்டத்தில் 32 பேரை கண்டுபிடிச்சி அவங்களுடைய குடும்பத்தினர் சந்தித்தேன். திரும்ப அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டத்தை மட்டும் ஏன் எடுக்கிறீங்க, ஒன்றிணைந்த திருச்சி மாவட்டத்தை ஆய்வு பண்ணுங்கன்னாங்க. அதனால் கரூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, இது ஒன்றிணைந்த திருச்சி மாவட்டத்தை ஆய்வு செய்ய போகும்போது 890 பேர் சிறைக்கு போனதை அந்த என்னுடைய புதிய கண்டுபிடிப்பல்ல. இது வந்து அரசு 1974 வெளியிடப்பட்ட யார் எவர், ஹூ இஸ் ஹூ என்கின்ற விடுதலை போராட்டம் பற்றிய புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது அன்றைய தமிழக அரசாங்கமா அல்லது இந்திய அரசாங்கமா? அன்றைய தமிழக அரசாங்கம். இந்தியா அது தொடங்கினது வந்து பக்தவச்சலம் பீரியடில் இது ஆவணப்படுத்தணும்னு முடிவெடுத்து அது தொடங்கி அது வந்து 74 முடிந்து 25வது சுதந்திர நாள். ஆமாம், 25வது சுதந்திர நாளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முறையாக ஒரு ஆவணமாக வெளியிடுறாங்க. அதில் ரொம்ப பெரிய ஆவணமாக இருக்காது. அவருடைய பெயர், அவருடைய தந்தை பெயர், ஊர் பேர், அவர் எந்தெந்த சிறைக்கு போனார், எந்த போராட்டம், அவ்வளோதான். இதை வைத்து நம்ம விரிவாக ஆய்வு பண்ணால் தான் முழுமையாக தெரியும். பெயர் குறிப்பிட்டதுனால அந்த பெயரை வச்சு தேடினேன். திரும்ப வந்து ஆவண காப்பகம், நான் வந்து திருப்பி ஆவண காப்பகத்தில் வந்து அந்த தனி மனிதர்களோட எப்போ சிறைக்கு போனாங்க, அப்போ சிறை என்ன, எவ்வளோ நாள் அப்படிங்கிறத ரெக்கார்டை, ஜெயில் ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம். அதுக்கடுத்து அரசு ஆவணங்களில் வந்து வெவ்வேறு ஆவணங்களில் இருக்குது. ஒன்று சிறை ஆவணம் ஒன்று, அதுக்கு அடுத்தது வந்து ரெவென்யூ ஆவணம் ஒரு ஆவணத்தில் இருக்குது. பெயர்கள், இவர்கள் எந்தெந்த போராட்டத்தில் இவங்க வந்து, ஏன்னா இப்போ எல்லாரும் சுதந்திர போராட்டத்துக்கு இவங்க போனாங்க, ஜெயிலுக்கு போனாங்கன்னு ஒரு வார்த்தையில் முடிப்பது என்பது வந்து அது ஒரு பொது சமூகத்துக்கு வேணால் சரியாக இருக்கும். ஆனால் ஒரு ஆய்வாளராக என்ன பண்ணிருந்தேன்னா, அவங்களை பற்றி முதல்ல ஜெயில் ஆவணங்களை தேடினேன். இரண்டாவது ஆவண காப்பகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன நடந்துச்சுன்னு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு ஒரு ரிப்போர்ட்டு, போலீஸ் ரிப்போர்ட்டு, அப்போ வந்து மாவட்ட வாரியாக அல்லது மாநில வாரியாக ஒரு கான்ஃபிடென்ட் ரிப்போர்ட் எழுதியிருப்பாங்க. என்ன நடந்துச்சு, யார் அரெஸ்ட் ஆனாங்க, இது ஒன்று. இது நடந்துச்சு. இது இன்னொரு தேடல் என்னன்னா, நான் சமகால பத்திரிகைகளை தேடினேன். அப்போது ஆனந்த விகடன் அந்த சரியான பணியை செஞ்சுருந்தாங்க. இந்த இதில் வந்து நான் வந்து ஆனந்த விகடனுடைய ஆசிரியர் குழுவுக்கு 1940களில் இருந்த ஆசிரியர் குழுவுக்கு, இப்போ இருக்குல்ல, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது அது சினிமா பத்திரிகை. அப்போ வந்து அவங்க சுதந்திர போராட்டத்துக்கு அவங்க தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த வாரம் யார் சிறை சென்றார்கள் அப்படிங்கிற வாரம் எந்த ஊருக்காரங்க என்ன போராட்டத்தில் போனாங்கன்னு இருந்தது. அது ஒரு ஆவணம். அது ஒவ்வொரு வாரமும் அதை போட்டிருந்தாங்க பாருங்க. அதுதான் சமூக, ஒரு பத்திரிகையோட சமூக பொறுப்பு என்பது இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள் அந்த போராட்டத்தை வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்றைய நிகழ்ச்சிகள்னு தொகுப்பு கொடுக்குற மாதிரி இன்று யார் சரி சென்றார். ஆமாம், வாரம் அந்த 7 நாள், அதுக்கு அடுத்துன்னு அதில் இருந்து இப்போவும் வந்து ரீடர் அதை தேடி போடுறது கஷ்டம். அது ரொம்ப சின்னதாக தகவல் இருக்கும், பெயரும் ஊர் தான் இருக்கும். அதை வந்து குயிஸ் ஸ்கூலில் டேலி பண்ணணும், குயிஸ் ஸ்கூல்லேருந்து சிறை ரெக்கார்டில் எடுத்து டேலி பண்ணணும். இந்த முத்துசாமி தான் அந்த முத்துசாமியா, கரெக்ட் அப்படின்னு. ஏன்னா முத்துசாமி வந்து ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா, முத்துசாமிங்கிற பேரில் வந்து ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. அதில் முதல்ல வயது அடிப்படை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து அவருடைய தகப்பனார் பெயர் வயசு, அதுக்கு ஊர். இப்போ இப்போ என்னுடைய ஊரில் பூலாம்பட்டியில் வந்து சின்னசாமின்னு ஒருத்தர், அதுக்கு அடுத்தது வந்து கணபதி ரெட்டியார்னு ஒருத்தர். இந்த மாதிரி இருக்கும்பொழுது இதே பேரில் வேற ஊரில் இருக்காங்க மாவட்டத்தில். சிறை சென்றவர் பட்டியலில் திருச்சி மாவட்டத்தை தொட்டிங்கன்னா ஒரு 30 முத்துசாமிகள் இருப்பாங்க. அது என்ன வேடிக்கைன்னா, ப்ராப்பராக எப்படி இருக்கப்போனா திருச்சி மாவட்டம் எழுதியிருப்பாங்க. சரி, பேர் இருக்கும், திருச்சி மாவட்டம் இருக்கும். திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளும் அதில் உள்ள வந்து இப்போ வந்து 4 மாவட்டமாக பிரிஞ்சு இருக்குது. இப்போ அந்த திருச்சியில் அந்த ஊர் இங்கே இருக்கு. இப்போ அதை விட என்னன்னா, இந்த ஒரே ஊரில் 2 ஊர் பேர் இருக்கும். இந்த மாதிரியான குழப்பங்களாம் ரொம்ப கவனமாக ஒரு டேட் வைஸ். அது இங்கே வந்து இவர் வந்து இப்போ சின்னசாமி ரெட்டியார் என்பவர் தனி மனித சுதந்திர போராட்டங்கிறது எப்போ நடந்தது அவர் போட்டிருப்பார்.
அப்போ இவர் இந்த இதில் ஜெயில் இருக்கால அதே டேட் வந்திருக்கான்னு பார்க்கணும். இது இந்த மாதிரியான ஆய்வுல எனக்கு கொஞ்சம் ஒரு ஆர்வமாக இருந்தது. முடிஞ்சோம். இப்போ இதில் என்னன்னா, இந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, ம் இது ஒரு பக்கம் போகணும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த சுதந்திர போராட்டத்தை நடத்தியது யாருன்னு இருக்குல்ல, அப்போ தான் நான் பார்க்கும்போது முதல்ல இல்லை, நமக்கு சுதந்திர போராட்டம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பெயர்கள், வ.உ. சிதம்பரனார், திருப்பூர் குமரன், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து சுப்பிரமணிய சிவா, பாரதியார், இப்படி தான் நம்ம வந்து அதில் 64 பேர் இருக்காங்க. அதில் வந்து என்னன்னா டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க. ம் அந்த 64 பேரோட புகைப்படம் இருக்கும். ம் அதை தமிழ்நாடு அரசு எடுத்து அவன் அந்தந்த பிறந்த நாள்லேயோ அவர் இறந்த நாள்லேயோ வெளியிடும். ம் அந்த 64 பேருக்கு பிறகு அவங்க அது லிஸ்ட் அவ்வளோதான். 67வது பேரையும் சேர்க்க மாட்டாங்க, 68வது பேர் சேர்க்க மாட்டாங்க. சரி. அதில் இதை என்ன வேடிக்கைன்னா, இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும். என்னென்னா, அரசு ஆவணங்கள் வந்து அதிகாரிகள் மாறிக்கிட்டு இருக்கிறதுனால ம் இந்த அந்த சில துறைகள் வந்து போதிய ஆவணம் வச்சுக்கிறதே இல்லை தொடர்ந்து. ம் இப்போ வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் என்பதை கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா தற்போது பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிற ஆளை மட்டும் தான் சொல்லுவாங்க. சரி. இது போயிடுச்சுங்களா, இது ஒரு பக்கம். நான் இப்போ நீங்கள் சொல்கிறது தியாகிகள் பென்ஷன். தியாகிகள் பென்ஷன் மகனோ அல்லது அவங்க மனைவியோ வாங்கிட்டு இருக்கவங்க தான் இப்போ லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அவங்களை பற்றி முழு தகவலும் கலெக்டரேட்டில் இருக்காது. சரி. இப்போ இது ஒரு பக்கம். இது வந்து நான் சொன்ன அடிப்படை. இப்போ எனக்கு என்னென்னா, இந்த ஆய்வில் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, தமிழகத்தில் பொதுவாக பொது புத்தின்னு ஒன்று இருக்குது. அந்த பொது புத்தியில் எப்படின்னா, பொதுப்படையாக சொல்லப்போனால் பிராமின், இல்லைன்னா ரொம்ப சொல்லப்போனால் பிராமணர்கள் வந்து ஐயர்கள் வந்து பெருசாக சுதந்திரத்துக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தங்கிற கிரிட்டிசைஸ் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதில் நான் ரொம்ப உள்ள நுழைஞ்ச போது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த போராட்டத்தையும் ஆப்ரேட் பண்ணுறதே வந்து பிராமின் தான். அது பிராமணர்கள் தான். ஒன்று ஐயராக இருப்பாங்க, இல்லை ஐயங்காராக இருப்பாங்க. ஏன்னா இந்த சுதந்திர போராட்டத்தை முதல்ல அடிப்படையில் இப்போ நான் திரும்பி முதல்லேருந்து வரேன். எனக்கு இந்த சுதந்திர போராட்டம் குறித்த என்னுடைய படிப்பினை, எனக்கு எழுதப்பட்ட இல்லை எனக்கு எழுதப்பட்ட நான் படித்த புத்தகங்களில் இருந்த தகவல்கள் ஒரு 100 பேர் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் மட்டும் அரெஸ்ட் ஆனவங்க 3998 பேர்னு சட்டசபையில் அறிவித்த ஒரு ரெக்கார்டு இருக்குது. அதாவது சுதந்திரம் அடைந்தது. அதுவும் மத்திய சட்டமன்றத்தில் வந்து கேள்வி கேட்கப்பட்டு இந்த 1930வது ஆண்டு டிசம்பருக்குள்ள எவ்வளவு பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு மாநில வாரியான பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதை மத்திய சட்டசபை மன்றம் அசம்பிளி, அந்த அசம்பிளியில் அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த 3997 பேர் 98 பேர் இருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட 4000 பேர். ஆமாம், அதில் புள்ளி விவரம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாநில வாரியாக கொடுத்து வெளியிட்டிருக்காங்க. அது இது ஒரு பொறுப்புள்ள வந்து எம்எல்ஏ பேசியிருக்காரு, அது கேள்வி பதில் போட்டிருக்காங்க. இப்போ அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் நமக்கு தெரிந்தது ராஜாஜி. அந்த ராஜாஜிங்கிற ஒரு மனிதர் இருக்கார்ல, அந்த உப்பு இப்போ கூட 1930 4வது மாதம் அந்த விடிந்தால் மறுநாள் விடிந்தால் தமிழ் வருடப்பிறப்பு. அவர் 13ஆம் தேதி திருச்சியில் டிஎஸ்எஸ் ராஜன் என்கின்ற அவர் ஒரு ஐயர் தான், அதில் சொல்லணும் நம்ம. அவர் பங்களாவில் இன்னமும் அந்த பங்களா இருக்கிறது. அதை வந்து பாதுகாப்பாக மத்திய போஸ்டல் நிறுவனம் வந்து அதை வந்து வாங்கி பராமரித்து கொண்டு வருகிறது. அது திருச்சியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்து ஜங்ஷனுக்கும் பக்கத்தில் அருகாமையில் அந்த டிஎஸ்எஸ் ராஜன் பங்களா இருக்கு. இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கியமாக முதலாக மக்கள் அனைவரும் சாதி மதம் இல்லாத, மொழி பேதம் இல்லாமல், இனபேதம் இல்லாமல் இருந்து போராட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் குவியறது என்பது அது உப்பு சத்தியாகிரகம். அந்த உப்பு சத்தியாகிரகத்தினுடைய முதல்ல 2 மெயின் பிரபலமாக இருந்த 2 போராட்டம் தான். ஒன்று வந்து காந்தி அறிவித்து அவர் தலைமையில் தண்டி யாத்திரை சென்ற ஒரு உப்பு அள்ளும் போராட்டம். இப்போ இங்கே 2 பேருக்கு என்ன பிரச்சனை, உப்பு காய்ச்சது வேறு, அள்ளுவது வேறு. இப்போ காந்தி உப்பு அள்ளுவதற்கு போனார் தண்டியை நோக்கி. அப்போ எப்போவுமே காந்தியோட மனசாட்சின்னு சொல்லுவாங்க. காந்தி எதை செய்தாலும் அதுக்கு ஒரு வேலையை தென்னகத்தில் ராஜாஜி செய்வார். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ராஜாஜி பத்திரிகைகள் விளம்பரம் கொடுத்து
இதற்காக தேர்வு நடத்துகிறாரு. பத்திரிகைகளுக்கு வந்து அவர் வந்து திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சென்னை எல்லா இடங்களிலையும் ஒரு கல்யாண மண்டபங்களில் சந்தித்து அது என்ன சொல்கிறாருன்னா, அந்த எப்படி ஒரு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு ஆட்களை தேர்வு, இது வந்து 1000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு கூப்பிட்டு அவர் கேட்குறாரு, உன்கிட்ட என்னென்ன பழக்கம்லாம் இருக்குது. முதல்ல வந்து உடல் வந்து பலமாக இருக்கணும். 15 நாள் தொடர்ந்து நடக்க வேண்டியிருக்கு. அதனால் முதல்ல நடப்பதற்கும் மழையோ வெயிலோ தாங்குவதற்குமான உடல் உள்ள ஒரு இளைஞர்களை நேரடியாக சொல்லிடுறாரு. இரண்டாவது, அவனுக்கு வந்து எந்த பழக்கமும் வெற்றிலை பாக்கில் தொடங்கி பீடி பழக்கத்தில் இருந்து மது பழக்கம் எதுவுமே இல்லாத இந்த பழக்கமும் ஆமாம் அது இருக்கக்கூட இல்லாத மனிதர்களை தேடுறாரு. நேராக நீ குடிப்பியாலாம் கேட்கறது இல்லை. அவனுடைய ரொட்டீனா இதை வந்து புரிந்து கொண்டு உரசி பார்த்து புண்படாத வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போ வந்து 100 பேர் தான் இருக்காங்க. போராட்டத்திற்கு நிறைய பேர் தேவைப்படுவோம். முதல்ல நான் 100 பேரை கூப்பிட்டுக்கிறேன், அதுக்கு பிறகு உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புண்படாத அளவுக்கு மதுரை, திருநெல்வேலி, திருச்சி ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து எடுத்திருக்காங்க. எல்லா மாவட்டங்களிலும் இருந்து எடுத்து அவர் வச்சுக்கிட்டது அந்த 2 கிரிட்டீரியா மெயின் கிரிட்டீரியா. அதுக்கடுத்து போராட்டத்தை தொடங்குறாங்க, முறைப்படி தொடங்குறாங்க. அது வந்து ஆச்சரியமாக இருக்குது. இப்போ கூட அது எப்படி அது செய்தாங்கன்னு நம்பிக்கையும் இல்லை. பிரச்சாரத்துக்குன்னு ஒரு டீம் போடுறாங்க, கடிதம் எழுதுறதுக்குன்னு ஒரு டீம். இந்த போனாலும் அந்த வர்ற கடிதம் அனுப்புகிற கடிதங்களை அதுக்குன்னு ஒரு கடித பிரிவு, அப்புறம் வந்து உணவுக்காக ஒரு தனி பிரிவை உருவாக்குறாங்க. அது இது வந்து இந்த போராட்ட ரேலியில் போகிற 98 பேருக்கு இல்லாத இது வேலை. இது இல்லாமல் இந்த 98 பேருக்கும் பாதுகாப்புக்கு தொண்டற்படை. அந்த இப்போவும் அந்த புகைப்படம் ஒரு புகைப்படம் தான் இங்கே ஃபெமிலியர். அந்த இதில் என்னன்னா, இதை தொடங்குறாருல, தொடங்குறவரும் அந்த ராஜாஜிங்கிற ஒரு மனுஷன் ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர். இதுக்கு முதன்மை தளபதியாக இருந்து நடத்த TSS ராஜன் ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர். முதல் அந்த இந்த ரேலியில் நடத்துறதுல மதுரையிலேருந்து ஒரு தளபதியாகவும் கோயம்புத்தூர்லேருந்து தளபதிகளை ஒன்றா தேர்ந்தெடுக்கிறார். இதில் என்னன்னா, எல்லாருமே அதில் வக்கீல்களாக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, பத்திரிகை ஆசிரியர்களாக இருக்காங்க. அதாவது ஓரளவுக்கு சமூகத்தில் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தில் இல்லை, எதையும் எதிர்கொள்கிற அந்த அவங்க எதுனா வக்கீல்கள் எதிர்கொள்வார்கள். அது அப்போவே வந்து களத்தில் இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போ ஏன் இவங்கெல்லாம் ஈடுபட்டாங்கன்னு பார்க்கும்போது, இதில் வந்து ஓரளவு அப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. நீ வந்து 1 ஆண்டு உன்னை சிறைக்கு கொண்டு போவாங்க. இந்த போராட்டத்துக்கு ஒரு மனிதரை சிறை சென்றுட்டா அந்த குடும்பம் பாதிக்காது அப்படிங்கிறவனையும் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த கவனம் இருக்குல்ல, இவன் வந்து 1 ஆண்டு சிறைக்கு போய்விட்டா இந்த குடும்பம் உணவு தவிக்கக்கூடாதுன்னு அந்த அவர் முதல்ல கேட்கறது, உங்கள் வீட்டில் எத்தனை பேர், அப்போ நீ வந்துட்டா வீட்டுக்கு வருமானம் என்ன, இதையெல்லாம் கேட்டு தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. நீ வருவதனால எந்த பாதிப்பும் இல்லைங்கிறத வீட்டில் கடிதம் கூட வாங்கியிருக்காரு. தேசத்துக்காக சேவை செய்ய வர்றப்ப உன் வீடு பாதிக்கக்கூடாது, அது ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு. அதுதான் ஒரு தலைவனுக்கான. இப்போ மாதிரி எந்த போராட்டத்துக்கு வேணால் வரலாம், அவன் ஜெயிலுக்கு போய்டும், அவன் வீட்டு மனைவியோ அவங்களோ கடன் தொல்லையெல்லாம் போகிறது அந்த இதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து அதே போல் இங்கே வந்திருக்கவங்களுக்கு உணவு என்பது நல்ல சிறப்பான உணவை ஒவ்வொரு ஊர்களுக்குள்ளேயும் எங்கெங்கே யார் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த உணவு டீம் தனியாக பார்த்துக்கிறாங்க. பிரச்சார டீம் தனி. பிரச்சாரம் என்பது அங்கே வந்து இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே டார்கெட்டோடு அவங்க போல. உப்பு சத்தியாகிரகம் என்பது ஒரு சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதி. அதுக்கடுத்து அந்த உப்பு சத்தியாகிரகத்தினோட கூடவே மனிதர்கள் எப்படி சுத்தமாக இருக்கணும், கல்லு குடிக்காமல் இருக்கணும், அந்த இதில் வந்து பேசுகிறாங்க. போய் இதில் வர்ற தொண்டர்கள் வந்து அந்தந்த ஊரில் நின்று ஏதோ இது சும்மா இப்போ மாதிரி இது சொல்றதுக்கு திடீர் தலைவர்கள்லாம் பாத யாத்திரை, ஆமாம், இந்த ஸ்டெண்டு மாதிரி எல்லாம் கிடையாது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பயணத்தின் போது மாலை நேரத்தில் தெருமுனைகளில் நின்று எப்படி சுத்தமாக இருக்கணும், முதல்ல சுகாதார முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. இரண்டாவது அவங்க இது பண்ணுறது வந்து பிரச்சாரம். உப்பு போராட்டம் இதை பற்றி பேசாமலே
ஊரெல்லாம் உப்பு நடைபயணத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இவங்க பேசுவது என்பது முதல்ல அவங்க பேசுவது என்பது இந்த வரிகுடா இயக்கத்தை பற்றியும் பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க அதிகமாக பயன்படுத்துது கதர் பயன்படுத்துங்க. எப்படி கதர் துணிகளை வந்து எங்கே விற்கிது அப்படின்னு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. ரெண்டாவது. மூன்றாவது இந்த கல்லுக்கு எதிரான போராட்டம், அந்த கல் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மது ஒழிப்பு பற்றிய பிரச்சாரமும் இதில் நடக்குது. இது வந்து இதற்கு முன்பு காந்தி தொடங்குவதற்கு முன்பும் அது மாதிரி அது என்ன சொல்லுவோம், மல்டி டாஸ்கோட இந்த போராட்டங்களை நம்ம பார்ப்பதே இல்லை. அது நடத்துறதுக்கான தலைவர்களும் இல்லை, நடத்தவும் இல்லை. இதில் என்னென்னா எல்லாரும் வராங்க. அவர் எல்லாருக்கும் என்ன விஷயம்னா அவரை சேர்த்து 99 பேர் தான். ஆனால் கணக்கில் வந்து 100 பேர்னு இருக்கும். 98 தொண்டர்களும் ஒரு ஆள் ராஜா வழி நடத்தக்கூடிய போய்கிட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா இசைக்கிற கருவிகளை பயன்படுத்துறதுக்கு ஒரு டீம் வச்சிருக்கிறாங்க. அது பாட்டு பாடிக்கிட்டே போகுது. இது எப்படின்னா இந்த பாடல் வந்து எல்லாமே வந்து பாரதியார் பாடல்கள், நாமக்கல் கவிஞரோட கத்தியின்றி யுத்தம் என்று வருது அந்த பாடல். இந்த மாதிரியான பாடல்களோட இசைச்சுக்கிட்டு இசைக்குழு தனி, உணவு குழு தனி, அதுக்கடுத்து இந்த சுகாதாரத்தை கூட்டுறது, எந்த தூசும் போடக்கூடாது அப்படிங்கிறது அது ஒரு டீம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அப்படியே அலையா மெல்ல நகர்றாங்க. திட்டமிடப்பட்டது. அவர் அதை அடிக்கடி சொல்வது என்னன்னா, இந்த ஊருக்காரங்க இந்த ஊர்ல இருந்துக்குங்க, ரொம்ப இந்த செயலை நீங்க செய்யுங்க, நாங்க அடுத்த ஊருக்கு போறோம். இந்த மாதிரி இந்த இது அப்படியே நகர்ந்து இதுல ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது, அதுக்கு ஒரு ரீப்ளேஸ் பண்றாங்க, அதுக்கு ரெடியா வச்சிருக்காங்க. அதுதான் இந்த இந்த திட்டமிடல், ஒரு ராணுவ திட்டமிடலோட. இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியா போச்சு, இன்னொருத்தர் வந்து மதுரையிலிருந்து வைத்தியநாத ஐயருடைய லெட்டரோட ஒருத்தர் வெயிட் பண்றாரு. சிரிச்சுக்கிட்டே இதுக்கு போராட்டத்துக்கும் சிபாரிசாங்கிறத அது பதிவு பண்றாங்க. இந்த புத்தகத்துல TSS ராஜன் பதிவு பண்றாரு. ஒரு பெரிய திடகாத்திரமான இளைஞன் கையில ஒரு லெட்டரோட வந்தான், ராஜாஜிட்டு கூட சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறாரு. ஓ, ஐயர் இதுக்கும் கொடுத்துட்டாங்க அப்படி இவரு அந்த மாதிரி சொல்லி படிச்சுட்டு அப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வீட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க. இது ராஜாராம் கோம்டா என்பவர் தான். அவர் ராஜாராம் கோம்டா என்ற ஆச்சரியமா என்னன்னா, அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து நெசவு தொழிலை அடிப்படையாக கொண்ட குடும்பம். அவங்க குஜராத்லேருந்து இதுக்கு வந்த மதுரை வந்து தங்கி அவங்க இதில் ஈடுபடுறாங்க. ராஜாராம் கோம்டா வந்து தன்னுடைய 15வது வயதில் காந்தியோட பேச்சை கேட்டு படிப்பு விட்டுட்டு இந்த போராட்டத்தில் இறங்கினாங்க. அதை வந்து காந்தியோட வருகையில பதிவு இருக்கு. அதில் ஒருத்தர் சொல்றாரு, ஐயா இவர் வந்து 15 வயசுலேயே வந்தவர் அப்படிங்கிறத காந்திக்கு அறிமுகப்படுத்துறாங்க அவர். அது காந்தியோட தமிழக பயணத்தில் அந்த ராஜாராம் கோம்டா வர்றாரு. இந்த அதில் சொல்றாங்க, இவர் ராஜாஜியோட உபஸ்தேகத்தை கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத அவர் அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ அங்கே ஒரு பதிவு இருக்கு அவரை பற்றி. ராஜாராம் கோம்டா என்கின்ற ஒரு மனிதர் முதல்ல வந்து கல்வியை விட்டது. முதல்ல காந்தி என்ன சொல்றாருன்னா, அப்போ வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கிறது, அரசு வேலையில் இருப்பவர்கள், அரசு பணியில் இருக்கிற அனைவரும் வெளியே வராங்க. அப்போ ராஜாராம் கோம்டாங்கிறவர் திருவாரு வெளியில் வந்துடுறாரு. இதுலேயும் போராடுறாரு. திரும்ப அவர் வந்து வரும்போது 46ல் காந்தி வரும்போது இந்த மாதிரி மனிதர்களை அறிமுகப்படுத்துறாங்க, பார்க்குறாங்க. இப்படி எப்படின்னா இந்த ராஜாராம் ஏன் நான் ராஜாராம் கோம்டா சொல்றேன்னா, அந்த 98 பேர்ல ஒரு ஆள் வெளியில போறாரு, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த ரெக்கார்டு இருக்கு. எதுக்கு சொன்ன இந்த ஆய்வு என்பது என்னை எங்கே எடுத்துட்டு போகுது பாருங்க. இந்த காந்தியோட தமிழக வருகை ராமசாமிங்கிற ஒரு ஐயா அருமையாக பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப அதுதான் வந்து தமிழர்களுடைய இந்த ஈடுபாடு யாரெல்லாம் ஈடுபட்டாங்கிறது ஒருவர் என்றுவர். காந்தி இவருக்கு பேட்டி அளித்தார். இவர் பேர் என்ன, இது என்ன, அந்த மாதிரி ராமசாமி ஒரு சிறு குறிப்பு ஒருத்தர் எல்லாமே இருக்கு. அதே போல வரலாறு என்பது மரணமற்றது. இதுல வந்து 1,00,000 பேர் வந்து அடிபட்டிருக்கலாம், குணமாயிருக்கலாம். ஒரு முழுமையான ரெக்கார்டு கிடையாது. இறந்து போனவங்க என்னன்னா, இது என்ன சொல்ல வர்றேன், என்னுடைய ஆய்வுல அரியலூர் பகுதியில் ஒருத்தர் என்னோட தாத்தா இங்க இருந்து வடநாட்டுக்கு போராட்டம் போய் வரவே இல்லை,
அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற சொல்கிறாரு. அவருக்கு பின்னால் டாக்டர் டாக்டர் நல்லமுத்துன்னு பேர். அவருடைய தாத்தா வந்து இதுக்கு போராட்டத்துக்கு போயிருக்காங்க. அப்போ எப்படின்னா கொடி போராட்டம்னு ஃப்ளாக்னு அனுப்புகிறாங்க. அது இங்கேருந்து வடநாட்டுக்கு நடந்தே போயிருக்காங்க. ஏன்னா ட்ரெயினில் போனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க. சரி. அதில் போன ஒருத்தர் எப்படின்னா இந்த இதுக்காக இதை இப்போ நான் பதிவு பண்ணேன்னா, இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மனிதர்கள் வந்து சிலர் அக்கௌண்டபிலிட்டியில் இல்லாமலே காணாமல் போனது. போராட்டத்தினுடைய பனிஷ்மெண்ட்டு 2-3 வகையாக நடந்திருக்கு. ஒன்று வந்து வயது குறைந்தவர்களை ஏதோ ஒரு ஊருக்கு கொண்டு போய் 300 கிலோமீட்டர் 400 கொண்டு தள்ளி இறக்கி விடுறது ஒரு ஒரு பனிஷ்மெண்ட்டு. காடுகளில் இப்போ உதாரணம் திருச்சிக்கும் சென்னைக்கும் இடையில, அது திருச்சிக்கும் சென்னைக்கு இடையில ஒரு காடு இருக்குன்னா அந்த திருச்சிக்காரங்களை காட்டில் கொண்டு விட்டுடுவாங்க. நடுராத்திரியில் கொண்டு விடுற போலீஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கு. அது ஒரு பனிஷ்மெண்ட்டு. இரண்டாவது, ஒரு சிறையிலேருந்து இன்னொரு சிறைக்கு மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த உத்தி வந்து பிரிட்டிஷார்கள் பயன்படுத்தின உத்தி தான். ஆமாம். அதை விட அதற்கு முதல் முக்கிய பெரிய உதாரணம் திரு சத்தியமூர்த்தி. ஒரு கேஸுக்கு 3 ஜெயிலுக்கு மாற்றிருக்காங்க. பிடிவாதமாக வந்து அவர் உடல்நிலை, அதனால தான் அவருக்கு உடல்நிலை சரியாக வெளியில் வந்தோடனே இறந்து. அதாவது சுதந்திரம் அடைந்து. அப்புறம் இதையும் சொல்லிடுறேன், திரு சத்தியமூர்த்தி ஒரு பிராமணர். அவர் தன்னுடைய உடல்நிலை எங்கே கெடுதுன்னா இங்கேருந்து இங்கேருந்து எல்லாரும் கொண்டு போகிறாங்க. அதில் வந்து காமராஜரும் போகிறாரு. அதில் அந்த பீரியடில் என்னென்னா வடநாட்டு தலைவர்களை வந்து வேலூர் கொண்டு வர்றது. வேலூரில் இருக்கிறவங்க இது வந்து ரொம்ப 10 நாள் இருந்திருக்காங்க. அடுத்த ஒரு 10 நாள் வந்து எங்கே போகிறேன்னு தெரியாமல் இவங்க ட்ரெயின் ஏற்றுறது. அங்கே இது போய் இறங்கின பிறகு தான் தெரியுது இது இந்த மாநிலம். இந்த மாதிரி ஒரு பக்கம் சென்னை ராஜதானிக்குள்ளே இருந்த இன்னொரு முக்கியமான சிறை வந்து கர்நாடகாவில், இப்போ கர்நாடகாவுக்கு போயிடுச்சு அந்த பகுதி, பெல்லாரி சிறையில். இங்கேருந்து பெல்லாரி சிறை கொண்டு போகிறது. பெல்லாரி சிறையிலேருந்து இன்னொரு இடம் ஷிஃப்ட் ஆகும்போது அந்த குடும்பத்தினருக்கு எந்த தகவலும் கிடையாது. இப்போ வெளியிடும்போது இப்போ மாதிரி முறையான வெளியிடுதல் கிடையாது. வெளியே வரும்போது அவங்க அங்கேருந்து திரும்பி வர்றதே இல்லை. சில பேர் மத்திய பிரதேச சிறை கொண்டு போகிறாங்க, பீகார் சிறை கொண்டு போகிறாங்க. அப்போ அது பீகார் இப்போ ஆக்சுவலாக அது வந்து பீகார் ஒரிசாவில் வந்துடும் வச்சுங்க. 2-3 மாநிலமாக பிரிச்சுட்டாங்க. இந்த மாதிரியான சிறையில் போய் மாட்டிக்கிட்டவங்க அவங்க திருப்பி வராமல் போன குடும்பங்கள் நிறைய இருக்குது. நான் அந்த ஆய்வில் பார்க்கும்போது விதவிதமான இழப்புகள். இந்த இழப்பு என்பது இந்த மனிதன் இந்த சுதந்திரத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட எந்த மனிதரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போயிருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, பொருளாதார இழப்புகளை அவங்க சந்திச்சிருக்காங்க. குடும்பத்தினரிடையே ரொம்ப பெரிய கேப்பு. 7 வருஷம் 8 வருஷம் வீட்டுக்கு போனேன், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்த நிறைய மனிதர்களை என்னுடைய குடும்பங்களை நான் சந்தித்தேன். ஆனால் அதுக்கான ஆதாரம்லாம் இருக்காங்க. எந்தெந்த சிறையில் இருந்தாங்க, அப்புறம் பின்னால் அதை எடுத்துடுறாங்க. அப்புறம் 7.5 வருஷத்துக்கு கழித்து வந்து எல்லாம் இருக்காங்க. சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசும்போது காந்தியோட தளபதிகளை நம்ம விடுபட்ட தளபதிகள் தான் சொல்லணும். இப்போ நம்மோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஒரு ஐவிட்னஸாக இருக்காங்க. இந்த வைத்தியநாத ஐயரோட வீட்டில் எந்த பாகுபாடும் இல்லை. அங்கே வந்து சாதி பாகுபாடு இல்லை, படித்தவங்க படிக்காதவங்க அப்படிங்கிறது. அங்கே வந்து கூடியிருக்கிறது காமராஜர் முதல் இந்த கிருஷ்ணம்மாள் வரை வெவ்வேறு விதமான, அதாவது எல்லா சமூகமும் அங்கே இருக்காங்க. அன்னைக்கு அந்த உணர்வை அவங்க என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த வீட்டில் எப்படி இருந்தோம், ஆண்களும் பெண்களும் சமமாக இருந்திருக்காங்க. அதான் அந்த அவங்க சொன்னாங்க, அங்கே நாங்கள் நடமாடுறதுக்கோ அங்கே பெண்கள் வந்து பேசுவதற்கோ, இப்போ காந்தியை வந்து மேடைக்கு அழைச்சிட்டு போகிறதுல வந்து ஒன்று கிருஷ்ணம்மாவும் சவுந்தர ராமச்சந்திரன் என்கிட்ட டிவிஎஸ் பேத்தி மகள் அந்த காந்தியை 1964 மதுரையில் நடந்த ஒரு நன்றி அறிவிப்பு மாதிரி வந்த காந்தி வந்து ஒவ்வொரு ஊர்களுக்காக சந்திக்கிறாரு. அப்போது அதுக்காக தான் இவங்க அழைக்க போகிறாங்க.
அதனுடைய ஐ விட்னஸாக இருக்கிறது தான் இந்த அம்மா. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ம். காந்தியை மேடைக்கு அழைச்சிட்டு போவதில் கையை பின்னாடி பிடிச்சிட்டு ஏறுறாங்க. ம். காந்தியோட கால்களை மக்கள் பிடிக்கிறது வந்து இந்த ஜெகநாதன் தான் அந்த காலிலேருந்து கைகளை வந்து பிரித்து விட்ருக்காரு. ம். படி பெரிய மேடை, சின்ன மேடை இல்லை. ம். அவங்க சொன்னது வந்து ஒரு 20 படி இருக்கும். ம். ஏன்னா கூட்டத்தினுடைய மேலே காந்தியை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு 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 10 அடிக்கு மேலே, அதான் ஒரு 2 ஆள் மட்டும் இருக்கும் அப்படின்றாங்க. தூரத்துல இருந்து இருக்கிறவங்களும் பார்க்கறதுக்காக பெரிய மேடை, திலகர் திடல். ம். இப்போ இருக்கிற இப்போ அதுக்கு பேர் இப்போ என்ன வச்சிருக்கான்னு தெரியுது. அது அப்போது திலகர் திடலாக ம். அனைவராலும் அழைக்கப்பட்ட ஒரு அந்த இடத்துல மீட்டிங் போடுறாங்க. ம். இப்போ இந்த நினைவு அவங்க சொல்லும்போது அங்கே வந்து ஆண் பெண்ணையும் சமூகம் சார்ந்தும் அங்கே எந்த இது இல்லை, இந்த வேறுபாடும் இல்லாத ஒரு வீட்டை நான் முத சந்தித்தேன். ஏன்னா நான் கிராமத்துக்காரி. ம். எப்படி எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க, எப்படி விலைக்கு வைப்பாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு வந்த ஒரு பொண்ணு நான். ம். முதல்ல நான் வந்து நகரத்துக்கு வரேன். ம். அது அப்போ சின்னாலப்பட்டிங்கிறது அந்த ஒரு உள்ளது பண்ணுறாங்க. அந்த அவங்க படிக்க வராங்க. ம். அப்போ அதுக்கு அடுத்தது முத அவங்க காந்தி வர்ற அன்னைக்கு வர்றாங்க. இந்த வீட்டை பார்க்குறாங்க. அவ்வளோ மனிதர்கள் சகஜமாக ஆண்கள் பெண்கள் இருக்குது. இதை சொல்கிறாங்க. முதல்ல இதை நம்ம காந்தி அவர் வீட்டுக்கு ஏன் வந்தாருங்கிற கேள்வி இருக்குல்ல. அந்த வைத்தியநாத ஐயரை பற்றி நம்ம சொல்லணும்னா, அவர் வந்து காந்தி எப்போ காங்கிரஸுக்கு தலைமையேற்றதிலிருந்து அவர் அந்த அமைப்போடு இருக்கிறார். ஒரு முக்கியமான வழக்கறிஞர், சம்பாதித்து கொண்டிருக்கிற அவஸ்தனர். இப்பொழுது கூட கட்சியில் இருக்கிறவங்க பார்ட் டைமாக தான் பண்ணுறாங்க. அவருடைய அந்த அவர் நினைத்திருந்தால் அப்போது செல்வ செழிப்போடு அவருடைய வேலையை அவர் செஞ்சுருக்கலாம். இது வக்கீல் தொழிலை செஞ்சு சம்பாரித்து சாப்பிட்டுட்டு அவர் இறந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து சமூகத்துக்காக பங்களிப்பை செய்யணுங்கிறத விட்டு அவர் மட்டும் இல்லை, அவருடைய மனைவி மகன் எல்லாத்தையும் எடுக்கணும். முதல்ல இது சொல்லணும்னா 1922 மேலூர் பகுதியில் ஒரு கள்ளுக்கடை மறியல் இது சம்பந்தமான பிரச்சார கூட்டங்கள் போகும்போது அந்த பகுதியில் இருக்கிற ஜமீன்தார் வந்து இவங்க கூட்டத்தை கலைக்கிறதுக்காக மலத்தை அள்ளி வெளியே ஊற்றுற வண்டியை கொண்டு வந்து நிறுத்தி அந்த கூட்டம் நடக்காமல் பண்ணிடுறாங்க. அதை இவர் வந்து அதை பற்றி கவலைப்படாமல் தெரு முனைகளில் 5 சிறிய கூட்டங்களை தொடர்ந்து போடுறாரு. அதே போல் ஜமீன்தார் வீட்டுக்கு முன்னாடி பேசினதை வச்சு அந்த ஜமீன்தாருக்கு புரிதல் ஏற்படுது. உடனே நீங்கள் வந்து முறையாக நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பரிச்சாத்த முறை வைக்கிறாங்க. கூட்டம் நடக்கணுங்கிறத நீங்கள் தான் அறிவிக்கணும். நாங்கள் எங்கள் ஜமீன் அறிவித்தா அது அரசு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நீங்கள் எங்கள் ஜமீன் சம்மந்தப்பட்டவங்கள என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இவர் மேளத்தை எடுத்துட்டு அடித்து தெருவா மேலமா தாரத்தப்பட்டியார் அந்த வழக்கமாக கிராமங்களில் அந்த அறிவிப்புக்காக ஒரு அதை இவர் அடித்து தெருமுனையில், அதாவது ஒரு பிராமணர் முதல் முறையாக அது வந்து 1922 நடந்த பொதுக்கூட்ட தெருமுனை கூட்டங்களுக்கு வந்து இவரே அறிவித்து இவர் பேசுகிறார். இது ஒரு சம்பவம். இவருக்கான பரிச்சாத்தம் இல்லை. நாங்கள் எங்கள் ஊரில் எங்கள் ஆளுங்க யாரும், ஏன்னா ஜமீனுக்கு கட்டுப்பட்டது ஊர், உங்களுக்கு நாங்கள் அனுமதி தரோம். ஆமாம், பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி தரோம். நாங்கள் ஈடுபட மாட்டோம். நாங்கள் எங்கள் ஈடுபட்டால் எங்களுக்கு ஆட்சியாளர்கள் தொந்தரவு பண்ணுவாங்கிறத சொல்லிடுறாங்க. இவர் வந்து இவரே மேலே எடுத்து அடித்து பொதுமக்களுக்கு அறிவிச்சுட்டு பேசுகிறார். இது வந்து ஒரு செயல். இது ஒரு செயல் இல்லை, இது செயற்கரிய செயல். ஆமாம், இது அவங்களோட நோக்கம் என்பதுன்னா நமக்கு வந்து எங்கேயுமே கல் வியாபாரம் நடக்கூடாது. ஒன்று, ஒத்துழைமை இயக்கத்தை பிரபலப்படுத்தணும், கதரை வந்து பிரபலப்படுத்தணும். இதுதான் அவங்களோட நோக்கம். அது 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 நடக்குது. இது 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 ஒரு போராட்ட முறை. அதுக்கடுத்தது அவர் வந்து 22க்கு பிறகு ரொம்ப அதிகமாக ஈடுபாடு. இடையில மொத்த தியாகிகளுக்கு ஒரு பிரச்சனை அவர் தான் எடுக்கிறார். திரும்ப 30ல் உப்பு சத்தியாகிரகத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு. அதில் வந்து அரெஸ்ட் ஆகிறாரு. அரெஸ்ட் ஆகும்போது அவரை அடித்து இழுத்துட்டு வந்து தான் காயத்தோடு தான் ஏற்றுறாங்க. அது ஒரு அந்த எதுக்கு சொல்லணும்னா அவருடைய படிப்பு, அவருடைய சோசியல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இது தொடர்ந்து ஏதோ வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டோம், அதோட இல்லை, முடிஞ்சது. திருப்பி அதுக்கு பிறகு தனி மனித சுதந்திர போராட்டத்தில் 41 அவர் அது போராட்டம். திரும்ப ஒரு முறை சிறைக்கு போகிறாரு. திரும்ப
வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலையும் அவர் போகிறார். ம் இது 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 ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து அகிலாண்ட அம்மாவை பற்றி பதிவுகள் இல்லை. ம் கஸ்தூரிபா காந்தி காந்திக்கு எப்படி இருந்தாங்களோ அதுக்கு நிகராக அவங்க இருந்திருக்காங்க. ம் காந்தி எங்கே போனால் அவங்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, அவங்களும் சிறைக்கு போகிறாங்க. அதே போல் அகிலாண்டத்தம்மா 2 முறை சிறை சென்றிருக்காங்க. அதாவது வைத்தியநாதர் அவர்களோட மனைவி. ம் இன்னும் அவங்களை பற்றி சொல்லணும்னா இன்னொன்று என்னென்னா, கக்கனை ம் நேர்மையாளனாக வளர்த்தார். எல்லாருக்கும் தெரியும், வைத்தியநாதரை தான் படிக்க வைத்தார். அவங்க தங்கி படிக்க வைத்தது மட்டுமல்ல, அவருக்கு ஒழுக்கத்தோடு வளர்த்துருக்காங்க. ம் அது 5 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். ஆனால் அந்த கல்வி கற்க நகரத்தில் வந்து கக்கன் எந்த அளவுக்குன்னா, வைத்தியநாதர் இருக்க ஒரு கொல்லி வைக்கிற அளவுக்கு அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினராக இருக்கார். ம் அப்போ கக்கனோட நேர்மை பற்றி பேசுகிற யாருமே அகிலாண்டத்தம்மாவோட வளர்ப்பை பற்றி பேசலை. அந்த நேர்மையாளனாக கக்கன் இருப்பதற்கு காரணம் வளர்ப்பு தான். அகிலாண்டத்தம்மா வளர்ப்புங்கிற வார்த்தையில் இல்லை, ம் அகிலாண்டத்தம்மா. அதே போல் அகிலாண்டத்தம்மாங்கிற ஒரு மனுஷி போராடுவதற்கு முன்னில் அப்பப்போ வரும்போது தான் பெண்களும் அவரை போலவே நிறைய பெண்களை ஊக்கப்படுத்தியிருக்காங்க. ம் அவங்க அந்த கல்கடை மறியல் போராட்டத்துக்கு அவங்க போகிறாங்க. அது எல்லாமே ரெக்கார்டு இருக்குது. இது நான் சொல்வது எதுவுமே ம் எஃப்ஐஆர் இருக்குது, ம் விசாரணை இருக்குது. சிறை அவங்க வந்து சிறையில் 2 முறை சிறை போனதுக்கு வேலூர் சிறையில் அவங்களுடைய கையெழுத்துலேருந்து எல்லாமே இருக்குது. இதில் எதுவுமே கதையல்ல, எல்லாமே நினைச்சு. ஆனால் சமகாலத்தில் வந்து இது பற்றி நான் அகிலாண்டத்தம்மா பேரில் ஏன் சிலை இல்லை, அகிலாண்டத்தம்மா ஏன் அவர் பேரை நகரம் இல்லை, அப்படி தான் இப்போ மதுரையில் வச்சிருக்கணும். ம் ஒரு முன்னுதாரணமாக இருந்த பெண் அந்த அகிலாண்டத்தம்மா மாதிரியே சக வயதுடைய மனிதர்களோட தான் அவங்க போராட்டத்துக்கு இருக்காங்க. ம் இந்த கல்லுக்கடை மறியலுக்கு அதே போல் அந்த பெண்களுக்கு வந்து இங்கே தானே கூடுகிற இடம், வீடு கூடுகிற இடம். ம் அப்புறம் வழக்குக்கு வருவாங்கல்ல, ஆமாம், அவர்கள் தங்கிட்டு போகிற இடம். அப்போ வந்து இப்போ நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அப்போது இது மதுரை மாவட்டத்துக்கும் மதுரையில் தான் கலெக்டரு, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் கலெக்டரு. ம் ராமநாதபுரம் மாவட்டத்துடைய வக்கீல் இது கோர்ட்டும் இதில் தான் இயங்குச்சு, மதுரையில் தான். அப்போது உங்களுக்கு வந்து கடைக்கோட்டில் கடற்கரை பகுதியிலிருந்து இருக்கிற தேவக்கோட்டை அது அந்த பகுதியிலிருந்து இங்கே வந்ததும் ஆகும். திடீர்னு வந்து காலையில் அந்த வழக்கில் மாட்டின சத்தியாகிரகிகள் கோர்ட்டு ஜெயிலு எல்லாமே வந்து இப்போவே 200 கிலோமீட்டர் இருக்கும். ம் இந்த முனையிலேருந்து கடற்கரையிலேருந்து வரணும். இவங்க எல்லாம் தங்குவதற்கு உணவு அருந்துவதற்கு இந்த அகிலாண்டத்தம்மா வந்து உதவி இருக்குது. நீங்கள் திரும்ப ஏதோ ஒரு வரலாற்றில் எங்கேயோ போனீங்கன்னா இந்த மாதிரி மனிதர்களோட உழைப்பும் அவங்களோட இந்த பிடிவாதம் இருக்குல்ல, அவங்க வந்து டிப்பிக்கலாக ஒரு ஐயர் அம்மனியாக இருந்தால் அவங்க அப்படியே ஒரு துணி எடுத்து போத்திக்கிட்டு அவங்க வீட்டில் சமைச்சு மட்டும் கொடுத்துட்டு இருந்திருக்கலாம். அந்த ஊக்கப்படுத்துறது இருக்குல்ல, தன் வயதை ஒத்த பெண்களை, அதில் நீங்கள் மதுரையில் வந்து பெண்களுடைய லிஸ்ட் அது நான் ஒரு தடவை தனியாக பேசணும். இப்போ இந்த ஈடுபட்ட பெண்களோட எண்ணிக்கை இருக்குல்ல, அது 1000 தாண்டுது ஜெயிலுக்கு போனது. நான் அதில் வந்து 50% வந்து இப்போ 100 பேர் போனாங்கன்னா அதில் ஒரு 10 பேர் 15 பேர் அது பிராமின் பெண்களாக இருப்பாங்க. அதே போல் இந்த ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் இப்போ இந்த அகிலாண்டத்தம்மாவை பற்றி சொன்னல, அவங்க வந்து 2 முறை சிறைக்கு சென்றது இருக்குல்ல, அந்த போராட்ட குணம் என்பது தொடர்ந்து இருந்தால் தான் அடுத்து போவாங்க. கண்டிப்பாக. நான் என்னுடைய ஆய்வில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு போராட்டத்தை வந்துட்டு அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட எந்த அடுத்த கட்டத்தில் இல்லை. ஆமாம், ஏன்னா இந்த திடீரென்று ஒரு நாள் நடந்ததில்ல சுதந்திர போராட்டம். இது 19ல் காந்தி வந்து அதை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். 19லேருந்து 43 ஜனவரி வரைக்கும் போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, போயிட்டே இருக்காங்க. இதில் 7 முறை சிறை சென்றவங்க, 6 முறை சிறை சென்றவங்க இருக்காங்க. ஏன்னா எல்லா போராட்டங்களும் போயிருக்காங்க. காந்தியே கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போராட்டத்தில் இருந்தவங்க அடுத்த முறை போராட்டத்துக்கு போகக்கூடாது, ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் அடுத்த போராட்டங்கள்னு சொல்லியிருக்காங்க. அனுமதி இல்லை. 40-41 தொடங்கப்பட்ட தனிமையான சுதந்திர போராட்டத்தில்
காந்தி அப்ரூவல் பண்ணவங்க மட்டும்தான் அதில் ஈடுபட முடியும். ம். ஏன்னா இவங்க ஏற்கனவே நிறைய துயரங்களும் துன்பங்களும் அனுபவிச்சிருக்காங்க. அடைஞ்சதுனால அவர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சிறைக்கு போகாதவங்க இந்த போராட்டத்துக்கு வாங்க ம். அப்படிங்கிறது அப்ரூவல். அந்த என்ன இப்பவும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஒரு திருச்சியில் ஏதோ ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிறவங்க கடிதம் அவர் வந்து திருச்சி மாவட்டத்து செக்ரட்டரிக்கு எழுதி மாவட்ட செக்ரட்டரி சென்னைக்கு அனுப்பி அந்த கடிதத்தை அது வந்து காந்தியோட ஆசிரமத்துக்கு போய் அங்கேருந்து இவர்கள்லாம் கொடுக்கும்போது இவர் யார் என்ன எத்தனை பேரோட உறவு இருக்காங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர் எல்லாத்தோடையும் போகுது அந்த அப்ளிகேஷன். அங்கேருந்து அப்ரூவல் ஆனவொடனே திரும்பி வந்து நீங்கள் போராடலாம் டேட் போடு. இந்த லெட்டரையும் அவரோட போராட்டத்துக்கான லெட்டரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு கொடுத்துட்டு தான் அந்த தனி மனித சுதந்திர போராட்டம் நடந்தது. ஒரு ஆர்கனைஸ்டாக நான் இங்கே போராட போகிறேன், நான் தான் அது போராட்ட தலைமை தாங்க போகிறேன், எனக்கு அதுக்குண்டான அனுமதி இருக்கு. காந்தி கொடுத்த லெட்டரும் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. அதான் அதில் அங்கே வந்து அனுமதி கடிதத்தை வச்சுட்டு போராட்டத்துக்கு போகிறாங்க. அதில் ஈடுபட்டது அது ஒரு அந்த போராட்டத்தையே நம்ம வந்து நிறைய கோர்ட்டுடைய நடவடிக்கைகள் எனக்கு இப்போ நினச்சா கூட ஆச்சரியமாக இருக்குது. ஒரே ஊர் ஒரே கோர்ட்டு 3 பேர் போராட்டத்தில் இருக்காங்க. 3 பேருக்கு வேறு வேறு விதமான ஜட்ஜ்மெண்ட்டு. சரி, 2 பேரும் தனி மனித போராட்டம். ஏன்னா அப்போ வந்து 144 இருந்தது, தடை பண்ணிட்டாங்க. இதை ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் தடை ஆகிடுது. அதனால வந்து கூடக்கூடாது ஒரு இடத்துல. அதனால தான் அந்த போராட்ட முறையை சொல்கிறாங்க. அதில் போர் எதிர்ப்பு, உலக போர் எதிர்ப்பும் அதுவும் தரக்கூடாதுங்கிறாங்க. பொருளாதாரம் ஆட்கள் அனுப்பக்கூடாது. இந்த 2ஆம் உலக போறப்ப நம்ம இதை பற்றி போது இதில் வந்து கம்பல்சரி எல்லாருமே 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் தான் இந்த சிறையே இந்த போராட்டம். ஏன்னா ஆர்டினன்ஸ் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இராணுவத்துக்கு போகக்கூடாதுங்கிறது ஒரு செக்ஷன், பொருளாதாரம் உதவக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு செக்ஷன், இந்த மாதிரி போட்டு இவங்களை போடுறாங்க. அதில் வந்து அரியலூர் சப்டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட்டில் 3 பேர் ஒரே போராட்டத்தை 3 பேர் போகிறாங்க. ஒருத்தருக்கு 6 மாதம் கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு 2 வருஷம் கொடுத்துருக்குறாரு, ஒருத்தருக்கு வந்து ஓராண்டும் 500 ரூபாய் அபராதம். இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த சுதந்திர போராட்டத்தில் நம்ம வந்து பார்த்த வினோதமான. இல்லை, 3 பேருக்கும் தனித்தனி வழக்குகளா ஒரு ஜட்ஜி இல்லை. இந்த தனிமையான சுதந்திர போராட்டத்தில் 3 பேர் ஒரே தாலுகாவில் போராடுறாங்க. ஒரே ஜட்ஜி தான் இந்த மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறவர். அப்போ வந்து ஆர்டிஓ, அதை ஆர்டிஓ அரியலூர் ஆர்டிஓன்னு போட்டுருவாங்க. அவருக்கு முன்னணியில் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ என்னன்னா இதுக்கு இந்த போராட்டங்கள் வந்து ஏன் உடனே எழுதப்படுது இப்போ இருக்கிறவங்களுக்கு புரியல. இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து ஃபைல் பண்ணி அப்புறம் இவங்க ஒப்புக்கிறாங்கல்ல, அதனால உடனடியாக முதல் தரம் உள்ள வரும்போது இதுக்கு வந்து இவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறியா, இல்லை எதிர்த்து வாதாடுறியா, இல்லை நான் செய்தது இதுக்காக தெரிந்தே செய்தேன் அப்படிங்கிறது ஒத்துக்கொள்வதால உடனடியாக முதல் உள்ள கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணுவதே ஜட்ஜ்மெண்ட்டோட தான் இருக்கு. சரி, அதனால தான் இது உடனடியாக தெரிஞ்சது. இந்த சுதந்திர போராட்டம் என்பது இங்கே இப்போ இருக்கிற மாதிரி மற்ற போராட்டங்களோடும் அந்த முறையில் வழக்காடப்படவில்லை. எதிர்த்து யாருமே வழங்கவில்லை. அதாவது இப்போ இந்த போலீஸ் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்புகிற மாதிரி நான் அதை வெள்ளை பேப்பர் எரிச்சேன், நான் ஜட்ஜி இது சட்டத்தை நான் எரிக்கல, வெள்ளை பேப்பர் எரிச்சேங்கிற கதையெல்லாம் இப்போ தான் நடக்குது. போராட்டத்துக்கும் நான் இந்த போராட்டம் பண்ணுறோம், இதுதான் இது சிறைன்னு எனக்கு தெரிஞ்சு தான் வந்தேன். இதை வந்து நான் சுதந்திர போராட்ட வீரர்களை சந்திக்கும் போது நான் வீடியோ எடுத்திருக்கேன். 96, 97, 98 வயதுடைய மனிதர்களை நான் சந்தித்து என்கிட்ட நான் பேசுகிற அனைத்துக்குமே ஆதாரம் இருக்குது. அது ஒரு குறைந்தபட்சம் 5 விதமான ஆதாரம். ஒன்று ஆடியோ ஆதாரம், 2வது வீடியோ ஆதாரம். இந்த ஆய்வில் இந்த மனிதர்களோட உணர்வை நான் வந்து என்னால் பிரமிப்பாக பார்க்குறேன். எப்படின்னா 1942 குவைட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்குது. அது மதுரையில் அரெஸ்ட் ஆகிறாரு லட்சுமிகாந்தன் பாரதி. தன்னுடைய கல்லூரி மாணவர் பியூசி படிக்கும்போது ஆகிறாரு. அவரை பெலாரி சிறைக்கு கொண்டு போகிறாங்க. இன்னொரு மனிதரை
ம். கொடுமுடிங்கிற ஒரு இடத்துல போராடுறாரு. ம். அது பழைய சேலம் மாவட்டம். ம். முத்துசாமி அவர் பேர். ம். அவரை பினாரியில் கொண்டு போடுறாங்க. ம். 2 பேரும் ஒருத்தருக்கு வந்து 2 வருஷம். ம். இவர் சின்ன பையங்கிறதுனால இவருக்கு 1 வருஷம் போடுறாங்க. ம். அப்படின்னு உள்ளே போயிட்டு ம். 2 பேருக்கும் அந்த சிறை விட்டு வெளியில் வந்த பிறகு எந்த தொடர்பும் கிடையாது. ம். அந்த முத்துசாமியோட புகைப்படத்தை ம். பின்னால் ஐஏஎஸ் ஆகி சிஎம்கே பியாவாக இருந்து இப்போ 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 96 வயது இப்போ அவருக்கு. ம். அந்த புகைப்படத்தை காட்டின உடனே அவரை புரிந்து கொள்கிறது இருக்குல்ல, நினைவு கூர்ந்து எடுத்த உடனே அவர் பார்க்குறாரு. இவர் பேர் இது இல்லை, லட்சுமிகாந்தன் பாரதி வந்து நான் தன்னுடைய 93வது வயதில் சொல்கிறாருங்க. முத்துசாமிக்கு 100 வயசு ஆயிடுச்சு. வயதின் அடிப்படையில் அவர் 100 வயசு. நான் 99 முடிஞ்சு இந்த 100 தொடங்கும் போது அவரை நான் வீடியோ எடுக்கிறேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள், சிறை சென்றவர்கள், அதை பார்த்தவங்க இப்போவும் சுதந்திரத்தை பற்றி பேசினா மகிழ்ச்சியும் அதை பற்றி அது சொன்ன வார்த்தை எனக்கு ஆச்சரியமா. முத்துசாமி சொல்றாரு, அது கேட்க கேட்க காது நிற்கும் தம்பி, சொல்ல சொல்ல வாய் நிற்கும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் தன்னுடைய 100வது வயதில் சொல்றாரு. அவர் தன்னுடைய நான் எந்த இடத்துல நின்னேன், என் கூட எத்தனை பேர் நாங்கள் நின்னோம், நாங்கள் 4 பேர் ரெஜிஸ்ட்ரேட் என்னை கூப்பிட்டு என்ன கேட்டார், அந்த கேள்வி பதில் எல்லாத்தையுமே நினைவாக சொல்லி அவர் சொல்லி முடிக்கும்போது அவருக்கு அது 99 கடைசி டைம் 12வது மாதம் அந்த சம்பவத்தையும் அவர் ஜெயிலில் இருந்ததையும் எத்தனாவது கொட்டடியில் படுத்திருந்தேன். அவருக்கு வந்து ரத்த வந்தியில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர். அதனால் வந்து அதெல்லாம் சொல்கிறாரு, என்ன நடந்துச்சு, என்ன சாப்பிட்டோம், களி சாப்பிட்டதுனால ஏன் ஒத்துக்கல, அப்புறம் வந்து அப்போ வந்து 3-4 மாதம் எப்படி ஒரே குளிர், மோசமான குளிராக இருக்கும். அங்கே நாங்கள் படுத்திருந்தது எல்லாமே கருங்கல் தரேன், அந்த மேடு பள்ளங்கள் இருந்தது. அது சொன்னார், இது குதிரலாயம், அதில் தான் இருந்தோம். அந்த நினைவும் இந்த மனிதர் இவ்வளோ நாள் கழிச்சு அந்த ஃபோட்டோ பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த உண்மைத்தன்மை, அந்த இவர் அப்போ அந்த நாட்களை இவரும் மறக்கல, அவரும் மறக்கல, நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமா, அவர்களுக்கு பேசுவதற்கு எனக்கு அந்த முத்துசாமிங்கிற மனிதர் வந்து 1.5 மணி நேரம் என்கிட்ட பேசினார். அவரோட பேசி முடித்த பிறகு அவங்க குடும்பத்தில் அவங்க பேரனுங்க சொன்னது, 25 வருஷமா நான் இவர் இவ்வளோ நேரம் பேசுனதை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்ல முடியும். அந்த புகைப்படத்தையும் நான் உங்களுக்கு தரேன். இப்போ நான் சொன்ன மனிதர்களெல்லாம் எல்லாரோடையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். எல்லாரோடையும் அவங்களுடைய பர்சனல், அவங்களுடைய ஜெயில் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. அவருடைய கவர்மெண்ட்டில் அவருக்கு போட்டிருக்காங்க ரெக்கார்டு வெளியிட்டு, அந்த ரெக்கார்டு வச்சுருக்கேன். பட்டயம் 25வது சுதந்திர நாளில் தமிழக அரசு பட்டயம் ஒரு அது ஒரு ஆதாரம். இந்த மாதிரி ஆதாரத்தோடு இருக்கிற மனிதர்கள். ஆனால் இவங்க இது வரைக்கும் தன்னுடைய வெளிப்படையாக அதை என்கரேஜ் பண்ண விரும்பல. அவங்க நாங்கள் அது என்ன எதுவும் எதிர்பார்க்காம போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ அகிலாண்டத்தம்மா என்ன எதிர்பார்த்துருக்கோம்? உதாரணமாக முத்துசாமி நான் 100 வயசு பார்த்தேன். இப்போது வீரப்பன் ஒருத்தர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கார், உயிரோடு இருக்கார். இப்போ அவருக்கு 102வது வயது. ரெக்கார்டு பூரா என்னென்னா, அவர் அரசு பணியில் கொஞ்ச நாள் வேலை வந்து அந்த பென்ஷன் வந்து அதனால் அந்த அக்கௌண்டபிலிட்டியில் கரெக்டாக இருக்கு. அது குறைவானதில்லை. இப்போ அவர் இருக்கார், உயிரோடு இருக்கார். புதுக்கோட்டை, இப்போ இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருடைய நினைவும், அவர் சுபாஷ் சந்திர போஸை எங்கே பார்த்தாரு? அவர் சொன்னார், நான் 2 முறை பார்த்தேன். எங்கள் கேம்புக்கு வருவாங்க, பயிற்சியின் போது ஆர்டர் பண்ணுவார், எல்லாரையும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. அவருக்கும் எங்களுக்கும் காமன் டாக் தான், தனி இன்டாக் இருக்காது. அவர் சொன்னார், நாங்கள் எங்களுடைய ரெஜிமெண்ட்டில் நாங்கள் ஒரு 34 பேர் தான் இருந்தோம். அதனால் அந்த 34 பேருக்கு முன்னாடி நிற்பார், அந்த கேம்பில் ஒரு நாள் இருப்பார். அந்த நினைவை இன்னும் வச்சிருக்கார். அவர் எப்படி நடந்து வந்து எந்த கையை தூக்கி எப்படின்னா பேசினாருன்னு அவர் சொல்கிறார். ஆச்சரியமாக இருக்குது. அவங்களோட பிரமிப்பு இன்னும் வந்து தொடர்ந்து இருக்கு. அது அவங்க நினைவாக வச்சிருக்கிறதே அது இது இருக்குல்ல, அந்த 102 வயதுக்கார அது அவர் இன்னும் நல்லா நடக்கிறாரு. அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தது என்னென்னா,
நான் 111 வயதுக்காரரை நான் நேருக்கு நேராக சந்தித்து இன்டர்வியூ எடுத்திருக்கேங்க ஐயா. உங்களுக்கு 100 வயது என்பது கடைசி காலம் அல்ல. நான் பார்த்தது 111 வயசு பண்ருட்டியில் இப்படி ஒருத்தரை பார்த்து நான் வந்து குங்குமம் பத்திரிக்கையில் எழுதியிருக்கிறேன். ம். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ம். இது யார் வந்தாலும் உங்களுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்கு அப்படிங்கிற ஒரு மனதைரியத்தோட இருங்க அப்படிங்கிறத அந்த மனிதர்கள் சொல்கிறேன். இப்போ என்னென்னா இந்த போராட்ட மனிதர்களை பார்க்க நான் இப்போ வந்து ஒரு சமூகம் சார்ந்த கான்ட்ரிபியூட் இல்லாத மனிதர்களை பற்றி எனக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போகுது. அந்த தன் குடும்பம், தன்னுடைய நலன், தன்னுடைய குடும்ப நலனை மட்டுமே இருந்துக்கிட்டு இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு நான் மனதுக்குள்ள என்ன சார் பேசாமல் இருக்கீங்கம்பாங்க. பேசுவதற்கு உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க அந்த மாதிரி மனிதர்களை பார்க்கும்போது இப்போ கிருஷ்ணமால் ஜெகநாதன் வந்து நான் கொரோனாவில் சந்திக்கும் போது அவங்க மகள் என்னை சந்திக்கவே இல்லை. எனக்கு எங்கள் அம்மாவோட உயிர் முக்கியம். அவங்க பேர் சத்யா, டாக்டராக இருந்தாங்க. நான் சொன்னேன், டாக்டர் என்கிட்ட வீடியோ ஒயர் வந்து இந்த ஆடியோ ஒயர் வந்து 15 அடி, நீங்கள் சொல்கிறது 6 அடி விலகி இருந்தால் போதும், மைக்கை மாட்டி வீட்டுக்கு வெளியில் வச்சு எடுத்தேன். அவங்க வாசப்படியில் உள்ள உட்காந்துருப்பாங்க. இதே தான் முத்துசாமியோட பேரன் வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்திட்டு இருக்காரு. அந்த பையன் சொன்னது என்னன்னா, சார் எங்கள் தாத்தா வீட்டை விட்டு அனுப்ப மாட்டான். அவர் வாசப்படியில் உட்கார வச்சு கேமரா வீட்டை விட்டு வெளியில் வச்சு எடுக்க ஆரம்பிச்சு அவர் பேச ஆரம்பித்த உடனே 10 நிமிஷம் தம்பி நீ உள்ளவா அப்படின்னு அந்த முத்துசாமியை கூப்பிட்டது. அவங்க வீட்டில் உட்காந்து 1.5 மணி நேரம் அவங்க எல்லாரும் தாத்தா டயர்ட் ஆகிடுவாங்க. ஆனால் அவரும் பேசிக்கிட்டே இருக்காரு. நேயர்களே, சுதந்திர போராட்டத்தில் நினைவு கூறப்படாத பல தலைவர்களை பற்றி சுந்தரராஜன் அவர்கள் நமக்கு ரசிக்கத்தக்க வகையிலும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலும் நினைவு கூர்ந்து தன்னோட ஆவணப்படத்துக்காக சிரமப்பட்டு மேற்கொண்ட பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மேலும் பல அரிய சுதந்திரத்துக்கு போராடியவர்களை பற்றின தகவல்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம அவருடன் தொடர்வோம்.